எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்த்திங்கன்னா எல்சிடி ரைட்டிங் போர்டுன்னு ஒரு புது கேட்ஜெட். நிறைய பேர் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருப்பீங்க, வீட்டில் குழந்தைங்க இருந்துச்சுன்னா. இது நான் வந்து இந்த வாரத்தில் தீவுத்திடல் பொருட்காட்சிக்கு போயிருந்தப்போ சென்னையில் இந்த ஒரு பொருளை பார்த்தேன் நான். இதோட விலை வந்து 300 போட்டுருந்துச்சு. ஆனால் நான் வாங்கினது வந்து 200 அவர் சேல் பண்ணிகிட்டு இருந்தார். நான் எதாவது அதிகம் பேச விரும்புகிறேன். அவர்கிட்ட வந்து சரி ஓகே 200 இது பெஸ்ட் ப்ரைஸ் சார் அப்படின்னாங்க. சரி அதனால் வாங்கிட்டோம். இதுதான் அந்த போர்டு அவுட் பாக்ஸ் வெளியில் உள்ளது. சே குட் பை டு பேப்பர் எல்சிடி ரைட்டிங் போர்டு ஒரு டிஜிட்டலைஸ் ஆனது. இதில் பார்த்திங்கன்னா சில மற்ற இன்ஃபர்மேஷனும் போட்டிருக்கு. பர்ஃபெக்ட் ஃபார் ஆல் ஏஜஸ், யூசர் ஃப்ரெண்ட்லி. அதுக்கப்புறம் இதில் என்ன போட்டிருக்குன்னா லாக் த கண்டென்ட். இங்கே பார்த்தீங்கன்னா லாக் த கண்டென்ட். நம்ம வந்து ஒருத்தர் எழுதிட்டோன்னா அது அழியாமல் லாக் பண்ணி வச்சுக்கலாம். ட்ராப் ரெசிஸ்டன்ட், பை மிஸ்டேக் கீழே போட்டோம்னாலும் ஒன்றாகாது. ஐ ப்ரொடெக்ஷன், ஏன்னா இதில் பேக் லைட் எதுவும் கிடையாது, அதனால் ஐ ப்ரொடெக்ஷன். அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, டெவலப் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு சில இன்புட் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு பட்டன் இருக்கும், இந்த நடுவில் இருக்க டெலீட் பட்டன் மாதிரி இருக்குல்ல, இதுதான் வந்து எரேஸ் பண்ணுறது இந்த போர்டை. ஸோ 8.5 இன்ச் போட்டிருக்கு. 8.5 இன்ச் எல்சிடி டிஸ்பிளே. ஸோ இதுதான் அந்த போர்டோட பேக் சைடில் உள்ள ஆப்ஷன்ஸ். இங்கே தான் லாக் பட்டன் இருக்குது, இதில் வந்து ஆன் ஆஃப் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே பேட்டரிக்கு வந்து இங்கே ஒரு சின்ன ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து பேட்டரி போட்டுக்கலாம். என்ன மாதிரி பேட்டரி யூஸ் பண்ணணும்னு இங்கே போட்டிருக்காங்க. பேட்டரி மாடல் CR2025. ஒருவேளை பேட்டரி வந்து நம்ம காலி ஆயிடுச்சு, இந்த கரெக்டாக டெலீட் ஆக மாட்டேங்குது, அப்போதைக்கு வந்து இந்த மாதிரி இந்த மாடல் நம்பர் சொல்லி நம்ம எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்லையும் இந்த பேட்டரி வாங்கி நம்ம யூஸ் மாற்றிக்கலாம். ஓகே, இதுதான் அந்த பாக்ஸோட பேக் சைடு. வார்னிங் போட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம 3 இயர்ஸ் அண்ட் பிலோவில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுக்க வேணாம். எல்கேஜி படிக்கிற குழந்தைங்க இல்லை மேல் படிக்கிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா எல்கேஜிக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இது வந்து ஒரு உகந்ததான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். அவங்க எழுதி பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நம்ம ஸ்லேட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இது காம்பேக்டாகவும் இருக்கும். ஆனால் ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து விடாதீங்க. ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து விட்றதுக்கு அந்த ஸ்கூலில் வந்து ஓகே சொல்கிறாங்களா தெரியலை. ஆனால் பெரும்பாலும் வீட்டில் வச்சு யூஸ் பண்ண பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ இப்போ உள்ள இது ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் இதில் என்னென்ன இருக்குது இந்த பாக்ஸ்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு ப்ரொடெக்டர் ஷீட் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து ஃப்ரண்ட் சைடு. இதுதான் ஃப்ரண்ட் சைடோட லுக்கு. இதுதான் பேக் சைடு. ஸோ இது ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். இதுதான் வந்து அந்த 8.5 இன்ச் எல்சிடி டிஸ்பிளே சொல்லியிருந்தாங்கள்ல அது. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஒரு பென்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி இந்த ஸ்லாண்டிங்கில் நம்ம மார்க்கர்லாம் இருக்க மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் ஷார்ப் டிப் மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு பென்னு உள்ள கொடுத்துருக்கு. இதை வச்சு நம்ம இதை எழுதி பார்க்குறது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பட்டன் சொன்னால இதுதான் வந்து டெலிட் பண்ணுற பட்டன், கண்டென்ட் எரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பட்டன் இது. அந்த பட்டன் ஒர்க் ஆகணும்னா இங்கே பின்னாடி வந்து இந்த லாக் அன்லாக் இருக்குல்ல, இந்த கீ நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ லாக்கில் இருக்குது, அதனால் வந்து லாக்கில் அழுத்துட்டா இப்போ நம்ம இன்கேஸ் நம்ம இப்போ எழுதிட்டோம் அப்படின்னாலும் இப்போ அழுத்தினா ஆஃப் ஆகுது. இதே நம்ம இங்கே வந்து இதை அன்லாக் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பட்டன் அழுத்தினா ஆஃப் ஆயிடும். நம்ம எழுதுனா ABCD போட்டோம். இப்போ நம்ம இதை அழிக்கணும்னா இந்த பட்டன் அழுத்தினா போதும் ஒரு தடவை. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இது ஒரு விளையாட்டாகவும் இருக்கும், அந்த சமயத்தில் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எழுதுகிற பாருங்க ஸோ நம்ம என்ன வேணால் எழுதிக்கலாம். ட்ராயிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கூட. இப்போ நம்ம ட்ராயிங்லாம் பண்ணுறோம், இப்போ ஒரு மரம் ஒன்று வரைகிறோம் அப்படின்னா. ஸோ பசங்களுக்கு இப்போ வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணுன்னா இப்போ வந்து ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் போடணும். ஈவன் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு கூட நிறைய இது யூஸ் ஆகும். ஏன்னா ஆஃபீஸில் வந்து இப்போ நான் நோட்ஸ் எடுக்கணும், ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும் அப்படின்னா வந்து பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 ஸோ நம்ம என்ன வேணால் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. அதே மாதிரி முடிஞ்சு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இதோட ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு குறைஞ்சது வந்து 6 மாதத்துக்கு வரைக்கும் இந்த பேட்டரி வரும். நாங்கள் ஒருவேளை நமக்கு வந்து பேட்டரி போச்சுனாலும் இங்கே ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு
நம்ம இந்த ஸ்லாட்டை ஓப்பன் பண்ணி உள்ள பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான கேட்ஜெட், ஆனால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இது பார்த்துட்டு சரி பசங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுற வாங்கியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச பசங்க ரொம்ப விருப்பப்பட்டாங்க, அவங்களும் ரொம்ப எனக்கு வாங்கித்தாங்கன்னு சொல்லி அவங்க தான் வாங்கி கொடுத்தது. இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் வந்து என்ன யூஸ் பண்ண ஆரம்பிக்கலை. யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சதில் ஒன்றும் பெரிய அளவுக்கு காம்ப்ளிகேட்டான ஒன்றும் கான்ஃபிகரேஷன்லாம் கிடையாது. சும்மா சிம்பிளாக யூஸ் பண்ணுறது. பசங்கிட்ட ஒரு தடவை சொல்லி கொடுத்தாலே அவங்க பாட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சும்மா அவங்களுக்கு ஒரு இன்னோவேட்டிவாக இருக்கும். அவங்களும் ஒரு இந்த விரலை யூஸ் பண்ணால் கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட்டன் அழுத்தினா எரேஸ் ஆகிடும். ஸோ நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. அமேசான்லேயுமே நிறைய இடத்துலலாம் விற்கிது. அமேசான், ஃப்ளிப்கார்ட், நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டல்லையுமே இந்த மாதிரி ப்ராடக்ட் விற்கிது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து பிராண்டு தான், இது பிராண்ட் எதுவுமே இல்லை, சும்மா வெறுமனே எல்சிடி ரைட்டிங் போர்டு தான் போட்டிருக்கு. இந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பட் நான் இது வாங்கினது வந்து இன்பர்சனில் வந்து தீர்த்தல் பொருட்காட்சிக்கு போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன். அங்கே இது மாதிரி வித்துட்டு இருந்தாங்க. இதில் இல்லை, அவர்கிட்ட நிறைய அந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான பொருட்களாக இருந்துச்சு. மேஜிக் ஸ்ப்ரே பெயிண்ட் மாதிரிலாம் இருந்துச்சு. அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்கெட்ச் இருக்குல்ல, ஸ்கெட்ச் பெண்ணை யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பெயிண்ட் மாதிரி வச்சுருக்காரு. அது ஒரு 100 ருபீஸ்னு ஒரு கிட்டு விற்றார். நான் அதை வாங்கலை. அதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து ஸ்டென்சில்லாம் வச்சு நம்ம பசங்க உள்ள ஒரு ஸ்கெட்சை போட்டு அந்த பெண்ணில் பின்னாடி ஊதுனாலே வந்து அதில் ஸ்ப்ரே பெயிண்ட் மாதிரி ஸ்ப்ரே ஆகும் ஸ்கெட்சில் இருக்க கலர். ஸோ அதெல்லாம் நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. இந்த மாதிரி விற்கிறவங்களுக்குலாம் என்கரேஜ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன், இனிமேலும் போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமுக்கிங்க. ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் 100 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம். இன்னும் மேன்மேலும் வளர உங்களோட ஆதரவு தேவை. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி மக்களே.